தம்பி, அரசாங்கம் ஒரு 10 ரூபாய் பேனா வாங்கினால் அதில் நீ சம்மந்தப்பட்டிருக்கிறாய், நான் சம்மந்தப்பட்டிருக்கிறேன், அனைவரும் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். நம்ம பணத்தில் வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து வருமான வரி கட்டுனா தான் அரசாங்கத்துக்கு நம்ம வரி கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. நீ வாங்குற ஒவ்வொரு ரூபாய்க்கு தீப்பெட்டி வாங்கினா அதில் அரசாங்கத்துக்கு வரி போகுதுப்பா, உண்டா இல்லையா? அப்போ கேள்வி கேட்க உரிமை இருக்கா இல்லையா? நீ கேட்கக்கூடாது, கவர்மெண்ட் கடன் வாங்குதுன்னு பேசுனாருன்னா இவங்களுக்கு எவ்வளோ ஆணவம் வந்துச்சு தெரியுதா? எவ்வளோ ஆணவம் வந்துருச்சு. இல்லை, நம்மளெல்லாம் முட்டாள்னு நினைக்கிறாங்க. உள்ளபடியே நினைக்கிறாங்க மாலதி, உள்ளபடியே நினைக்கிறாங்க. அந்த ஆங்கரை அந்த ஆள் பேசின தோரணை பார்த்தியா? சொல்லுமா, நான் கேட்க பதில் சொல்லுமா. உனக்கு என்ன? நான் படித்த பொருளாதார அறிஞர், திராவிட பொருளாதார அறிஞர். உனக்கு அறிவே இல்லை. அதனால தான் நீ இப்படி கேட்குற. இதோ திமுக சேனல்ன்றதுனால நான் உட்காந்து இதில் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அது மாதிரி இன்ட்ரோலாம் கொடுக்கவே மாட்டேன். ஏன் ரேஞ்சுக்கு நான் அதுதான் சின்ன பிள்ளைகிட்ட போய் கொடுத்தேன்னா கேள்வி கேட்காது, பெரிய ஆள்கிட்ட போய் கொடுத்தா அவன் ரிட்டன் நீ கேள்வி கேட்க. நம்மகிட்ட இங்கே உட்காந்து பேசியிருந்தானே இப்போ விட்டுருப்பேன் நான். உனக்கு என்னன்னு கேட்டேன். யோ முடியா நீ கேட்க போது சொல்லியா? உனக்கு என்னன்னு கேட்குற? வரி கட்டுறேன் நான். என் தலையில் தான் என் கடன் வாங்குது. திருப்பி அந்த கடனை நான் தான் ஏன் செலுத்த போகிறேன். ஸ்டாலின் செலுத்த போகிறதில்ல, அரசு செலுத்த போகிறது. அரசு செலுத்துகிறது என்றால் நானும் செலுத்துகிறேன். இது தெரியாத அந்த பிள்ளைய உட்கார வச்சு பாவம் நான் கேட்க பதில் சொல்லுமான்னு மிரட்டி பொருளாதார வல்லுனரான். அந்த அண்டா செந்திலுக்கும் ஜெயரஞ்சனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் ஒரு ஏரியாவில் பேசுகிறார், இவர் ஒரு ஏரியாவில் பேசுகிறாரு. அடிப்படையில் 2 பேரும் ஒன்று தான். இவங்க எல்லாருமே ஒரே தரத்தில் ஒரே தராசில் வைக்கப்பட வேண்டியவர்கள். இதுக்கு முன்னாடி கூட தான் மனுஷபுத்திரனை வந்து சொல்லுங்க. நான் அதிமுகவில் இல்லை, நான் பாஜகவில் இல்லை அப்படின்றாரு. நீங்க தான் திமுகவில் இருக்கீங்க அப்படி கூட சொல்லல. திமுக கொத்தடிமையா இருக்கே என்று சொன்னார்கள். ஏய் வாய் மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாரு. நீ ஒன்று பேசின, நான் ஒன்று பேசினேன், அவர் அங்கேயே முடிச்சுக்கிட்டாரு. இல்ல அவர் அதான் வாய் மூடுறா அதோட நிப்பாட்டிட்டாரு. அவ்வளவுதான். அதை விட்டு ரவுடிங்களை கூப்பிட்டு வந்து அடிச்சா என்ன பழக்க வழக்கம் இது?